வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கீதிஸ் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த ஆரி கிளாஸோட ஃபஸ்ட்டு பாட்டு தாங்க பார்க்க போகிறோம். என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஆரி ஸ்டாண்ட். ஆரி ஸ்டாண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய ஸ்டாண்ட்ஸ் இருக்குங்க. நீங்கள் பேசிக்காக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் தான் தேவைப்படும். காட் மாதிரியான ஆரி ஸ்டாண்ட்ஸும் இப்போ வந்து எல்லா ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லினா நீங்கள் இதோட காலை கூட நீங்கள் கலட்டி அழகாக எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஆரி கிளாஸ் டூ வீட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் எடுத்து போய்க்கலாம். ஸோ இதை நீங்கள் அழகாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதிலே புஷ்ஷும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே கன்வேபிளாக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 490 ஆர் 450 அந்த ரேஞ்சில் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமும் வந்து ரொம்பவே முக்கியம். அந்த ஃப்ரேமை வந்து நம்ம எவ்வளோ அழகாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோங்கிறது முக்கியம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஃப்ரேம் எப்படி வந்து அழகாக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளாத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பாப்ளின் கிளாத்தும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காடா துணின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேசிக்காக நம்ம வந்து ஆரியே எனக்கு தெரியல, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலலாம் போட்டு பழகுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆரிக்கே நம்ம உகந்த ஒரு துணின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சில்க் காட்டனில் நம்ம வந்து ஆரி ஒர்க் போட்டோம் அப்படின்னா அமேசிங்காக இருக்கும். ஸோ அதை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்குன்னு தனியான கிளாத்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் பேசிக்காக போட போகிறீங்க அப்படின்னா பாப்ளின் கிளாத் ஆர் காடா துணி அந்த மாதிரி கிளாத்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயே வந்து நிறைய நீடில்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த நீடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஒரு பேசிக் நீடிலுங்க இது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பீட்ஸ் எடுக்கிறதுக்கும் அதை வந்து நம்ம ஸ்டிச்சில் வந்து போடுறதுக்கும் தனியாக அதுக்கு ஒரு நீடிலும் இருக்குது. ஸோ அந்த நீடிலும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் இதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னே பர்டிகுலர் நம்பர்ஸும் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நீடிலில் இன்னும் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நீடில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு கேப் மட்டும் தொலையவே கூடாது, ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஒன்ஸ் அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், அதை தூக்கி போடுற வண்டி தான். ஸோ ரொம்பவே நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் நீடிலை பொறுத்த வரைக்கும். இது வந்து இந்த நீடிலோட நேம் பார்த்திங்கன்னா டூலிப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிராண்டில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அதை சஜஷன் பண்ணுறேன். நம்ம வந்து அந்த நீடிலையும் கூட ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் பண்ணிங்க. என்னடா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அழகாக நம்ம நூல் இருக்குது இல்லையா, அதை சுற்றி நீங்கள் வந்து இந்த நீடில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வழுக்காது. ஸோ அதனால் நான் அது சொல்கிறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க இந்த த்ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து எம்ப்ராய்டரிக்கு வந்து நம்ம போகிற சில்க் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம போகிற டிசைனும் ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்மல் த்ரெட்டில் நம்ம போடக்கூடிய எல்லாமே பேசிக்காக நீங்கள் ஒரு எம்ப்ராய்டரியோ ஆரி ஒர்க் போடுறீங்க அப்படின்னா ஒரு நார்மல் த்ரெட்டில் போட்டுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கலர்ஸ் காமிச்சிருக்கேன், ஸ்கை ப்ளூ வித் எல்லோ. இந்த ப்ளவுஸுக்கு ஏற்றது மாதிரி நான் காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஜரி த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கோல்டு கலர்லேயும் இருக்குது, ப்ளஸ் சில்வர் கலர்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கலரில் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த த்ரெட்டும் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டிசைனும் கோல்டில் கொடுத்தோன்னா அது எவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாருமே கோல்டு விருப்பப்படுவோம் இல்லையா. ஸோ எல்லா கலருக்குமே இந்த கோல்டுங்கிறது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பேசிக் மெட்டீரியல்ஸில் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பீட்ஸு மோஸ்ட்லி நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஆரி ஒர்க் இது மாதிரிலாம் போடுவோம். ஸோ அதுலேயே வந்து பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கலர் மட்டும் இல்லாமல் நிறைய கலர்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக கோல்டு கலர்லேயே 2 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்லேயும் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி கட்டிங் பிளேட் ஆர் சம்திங் சொல்லுவோம், குட்டி சிசர் ஒன்று இருக்கும் இதுக்கே. இதுன்னு மட்டும் இல்லாமல் டைலரிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி அமேசிங்கான வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. டாட்டா பை பை, டேக் கேர்.